இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் இந்த புதிய வருடத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளை விட்டு எப்பொழுதும் மாறாது, நம்ம மேலே இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. நல்ல ஒரு பழைய பாடல், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாது இருப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தில் சொல்வது போல அவன் நான் சொல்லலாம், இந்த வருடம் முழுவதும் என்னை காக்கிற தேவன். அவன் என் கால்களை தள்ளாட விட்டாத தேவன். அவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். நம்முடைய கவலைகளை மறக்க செய்து சந்தோஷத்தினால நிரப்பி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். எல்லாம் சேர்ந்து இந்த பழைய பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கா. மாலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும், ஆழிபோல் சோதனை பெருகினாலும், மாலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும், ஆழிபோல் சோதனை பெருகினாலும், கோட்டையும் மரணுமாய் கர்த்தர் இருப்பதால் நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். பாவமும் சாபம் சூழ்ந்த போது, பாவத்துக்காய் மனம் திரும்பும் போது, பாவமும் சாபமும் சூழ்ந்த போது, பாவத்துக்காய் மனம் திரும்பும் போது, பாவத்தை மீண்டும் நினையே நின்றதா நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோம் குறைவில்லை என்பதா நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கார், உந்தன் காலை தள்ளாட விட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார்கள். சங்கீதம் 121 சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பறவைங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா அவர் யார் அப்படின்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், மனுஷரிடத்திலிருந்து இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை.
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துவார். அவர் ஆத்மாவை காப்பார். எல்லாற்றுக்கும் மேலாக கர்த்தர் அந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் இது போக்கியும் உன் வரத்தையும் ஆமென் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதற்காக. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் அத்தனை வாக்குத்தத்தங்கள் ஆமென் நாம் அத்தனையும் சுதந்திரிக்கணும் அப்படின்னா கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகி அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது அவரை நாம் பிடித்துக்கொள்ளும் பொழுது ஆமென் என்ற வார்த்தை சொல்கிறது, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும் ஆளி போல சோதனை பெருகினாலும் நமக்கு கர்த்தர் கோட்டையும் அருணுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேலையில் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 25 வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார். இந்த 26ஆம் வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, மலை போல துன்பங்கள் வந்தாலும் சரி, ஆளி போல சோதனைகள் பெருகினாலும், எப்பேற்பட்ட அலைகள் வந்து மோதினாலும் ஆமென் எனக்கு கர்த்தர் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அதனால சொல்லலாம், என் ஆத்மாவை நீ கலங்கிடாதே, நெஞ்சை கலங்கிடாதே, கர்த்தர் நம்ம உபவாசத்தில் வீட்டிருக்கிறபடியால் அல்லேலூயா நீ கலங்கிடாதே என்று சொல்லி நாம் அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு கவியை திரும்ப நாம் பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும் ஆளி போல் சோதனை பெருகினாலும், மலை போன்ற துன்பம் தினம் வந்தாலும் ஆளி போல் சோதனை பெருகினாலும், கோட்டையும் அரணுமாய் கர்த்தர் இருப்பதால் நெஞ்சே நீ அவன் சேர்ந்து சொல்லுமாவே நம்மை காக்கிறவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவோர்க்கு குறைவில்லை என்றதால் நீ கலங்கிடாதே, உன்னை காக்கிறவர் உந்தன் காலை தள்ளாட ஒட்டார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், உன்னை காக்கிறவர் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேலையிலே விசுவாசிக்க முடியும்? என்னை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் பரிசுத்தர், அவர் அற்புதமானவர், அவர் மகத்துவமுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது, எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் ஆண்டவர் நமக்கு வரவிட மாட்டாராங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். ஆமென். கர்த்தர் என்பது அவருடைய நாமம், யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம், யெகோவா ரஃபா என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. சமாதானத்தை தருகிற தேவன், அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக இருக்கானால் கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல ஆமென். நாமும் ஆணித்தரமாக சொல்லலாம், நான் கர்த்தரை தேடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவனையால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. வெட்டாந்திரையிலே நடக்க பண்ணுகிற தேவன். எப்பேற்பட்ட அலைகள் என் முன்னாடி வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட செங்கடல்கள் என் முன்னாடி வந்தாலும் சரி, கர்த்தர் எங்களோடு கிடந்து வழிநடத்துகிற தேவன் என்று சொல்லி நீங்கள் வாய்களை திறந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி இந்த வருஷங்களில் மழை பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கலாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எலியாவுக்கு ஒரு காகத்தை கொண்டு போஷித்த தேவன். காலையும் மாலையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அவர் எலியாவை போஷித்து வந்த தேவன். அவரை விசுவாசிக்கிற எல்லாரையும் கர்த்தர் அவர் போஷித்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, கீரி காற்று நீர் வந்து போனாலும், எந்த பஞ்ச தேசத்தில் வந்தாலும் சரி, ஆமென், பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு உண்டு, என்னை
காக்கும் தேவன் எனக்கு உண்டு. ஆமென். அவர் வார்த்தை எனக்கு உண்டு. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதில் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அதில் ஒருவேளை அந்த வார்த்தை இப்பொழுது பார்ப்பதற்கு சூழ்நிலைகளை நாம் பார்த்து அல்லேலூயா அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நம்ம அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறாத மாதிரி தோணும். ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அந்த வார்த்தை உண்மையுள்ளது. அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், ஆணையில் எண்ணெய் குறைஞ்சிட்டாலும் எனக்கு கர்த்தர் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் வாய்களை தந்து ஒரு அறிக்கை சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. விசுவாசத்தோடு வாய்களை திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பஞ்சம் பூமியில் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்வில் வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை காக்கிற தேவன் எனக்கு உண்டு என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு. எல்லாம் வாயில திறந்து சொல்லுவோம். கர்த்தர் உண்டு, எனக்கு அவர் வார்த்தை உண்டு, அவரே என் ஜீவன். அல்லேலூயா. அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினார் உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்தி உங்களை தாங்க அளவற்ற நன்மையினால் உங்களை ஆண்டு நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குற தேவன் ஆண்டு நடத்திடுவார். அதனால நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா எதுவுமே முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. எப்போ தெரியுமா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது. ஆமென். கிறிஸ்து நான் மனுஷனை நம்பி அல்லங்க, கிறிஸ்துவை நம்பி அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது இல்லை. ஏன்னா அவர் நமக்கு நடத்தி தருகிற தேவன். நாம் இல்லை, எந்த ஒரு மனுஷனும் அல்ல. நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்களை நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் நிறைவேற்றி கொடுக்கிற அவர் நல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் நம்மில் தோன்றிடாமே. முடியாததென்று நினைக்கும் நேரம் நம் கர்த்தரின் கரம் நம்மில் தோன்றிடுமே. ஒரு சந்தோஷத்தோடு சொல்லுவோம். அல்லேலூயா. முடியாதது எதுவுமே இல்லைங்க. ஆண்டவருக்கு முடியாதது எதுவுமே இல்லைங்க. கர்த்தரின் கரம் நம்மில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு.
பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில முடியாது எதுவுமே இல்லைங்க. எந்த ஒரு இருளான பாதை இருந்தாலும் நமக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அவருடைய பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாதையில் அவருடைய வழியில் அவருடைய திட்டத்தின்படி அவர் சித்தத்தின்படி நம்மளை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அல்லேலூயா நம்ம சொல்லலாம், கர்த்தர் எனக்கு உண்டு, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு உண்டு. என் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றது வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி அல்லேலூயா ஒரு ஆணித்தரமாக அவர் மேல இருக்கிற விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் எனக்கு வழியே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு கலக்கத்தோடு இந்த வேலையில் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்பேற்பட்ட இருளான பாதையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கரம் நம்மளை விட்டு விலகாது அரவணைத்து நம்மளை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நாம மாத்திரம் உயரணும். அல்லேலூயா. நம்ம ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இளைய பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சாரிபாத்துக்கு போ, உனக்கு உனக்கு நாங்கள் போஷிப்பதற்கு ஒரு விதவை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு நான் சொல்கிறாரு. ஆமென். 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு இருப்போ, அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, அந்த சாராம்சத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, இந்த சாரிபாத் விதவை அங்கே என்ன சூழ்நிலை அப்படின்னா, சாரிபாத்துடைய விதவை அவளுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் கடைசி நேரத்தில் கொஞ்சோள மாவு இருக்கு, அந்த விறகை பொறுக்கி அந்த மாவை அந்த அப்பத்தை சுட்டுட்டு அவளும் அவளோட இருக்கிற அவள் மகனும் சாகும்படிக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் எலியாவுக்கு போஷிக்கிறத விட அந்த சாரிபாத்தின் விதவை ஆண்டவர் பார்த்து அந்த சாரிபாத்துக்கு விதையை வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு. ஆமென். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களும் ஒன்றுமே குறைவுடையலாம், பக்கத்தில் உள்ள எல்லா பாத்திரம் வாங்கி வச்சு எல்லாம் அந்த என்னெல்லாம் எண்ணெய் ஃபுல்லாக நிரம்பிருந்தாங்க. அவள் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது வரைக்கும் நிரம்பிக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் இந்த எண்ணெயை கொண்டு வரைக்கும் நீ பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் என்ன சொல்ல அப்படின்னா, ஆண்டவர் எலியாவை போஷிப்பதற்கு ஒரு சாரிபாத்து விதவைன்னு சொல்லி எலியாட்ட சொன்ன அதே ஆண்டவர் அந்த சாரிபாத்து விதவைக்காக எலியாவை இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை எனக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை, எனக்கு அவ்வளோதான், இனி பார்க்குறதுக்கு அப்படிதான், எனக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டில் இல்லை, என்ன இல்லை, தேசத்தில் பஞ்சம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு எலியாவை அனுப்புவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு எலியாவை அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன். எலியாவுக்கும் போஷிப்பு, விதவைக்கும் ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதவையினுடைய மகன் அவன் சாகும் பொழுது கூட அந்த
எலியா அங்கே உயிர்ப்பிக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர், நம் கர்த்தர், அவர் வல்லவர். அல்லேலூயா. அவர் நாமம் உயரணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பெருங்காற்று நம்ம ஆழ்வில வந்தாலும் சரி, அல்லேலூயா, எந்த கடலும் பொங்கி எழுந்தாலும் சரி, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஒண்ணுமே எல்லாம் போயிடுங்க. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. உங்கள் நாம மாத்திரம்தான் உயரணுங்க. உங்கள் நாம உயரணும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தான் பாடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்கள் நாமம். எல்லாம் சேர்ந்து துதிப்போம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எப்பேற்பட்ட பெருங்காற்றா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் பண்ணாது. இயேசுவின் நாமத்தில் அது அடங்கி போகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. கண்மலையும் கரைந்து போகும், இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. தீச்சூளையில போட்டாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவேலும் உங்கள் நாமம் உயர்த்தணும். சேதங்கள் விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு அன்போடு, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு பற்றுதலோடு, அல்லேலூயா, அந்த வார்த்தை நாம் சொல்லலாம். எப்பேற்பட்ட சிங்கங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர். தீச்சூளை வந்தாலும் சரி, அல்லேலூயா, நான்காவது ஆளை கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. அல்லேலூயா. நாடுவேலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சங்கிலிகளும், எல்லா கட்டுகளின் சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே. சேர்ந்து சொல்லமா. அவருடைய நாமத்தை உயர்த்தும். அவர் ஒருவரே துதிக்க பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், எல்லா துதிக்கு கடத்துக்கு பாத்திரம் அவர் ஒருவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. எந்த சிறைச்சாலை உங்களை அடைப்பதில்லைங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை சுற்றி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எல்லா விதமான சங்கிலிகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, உங்களுக்கு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். எல்லாரும் துதிங்கள துதிங்க. ஒரு வாயில திறந்து துதிப்போமா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே ஆலே. ஓ thank you Lord. ஓரி பரதோ ரிஷாகா பரதே அந்தரி கலபர பாபா. அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Yes Daddy. உங்களை உயர்த்தும் போது உங்களை துதிக்கும் போது ஆண்டவரே எல்லா கட்டுகளும் உடையும்ப்பா. உங்களை உயர்த்தும் போது உங்களை துதிக்கும் போது எஸ் வாய் திறந்து ஆண்டவரே நாம் துதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பெருங்காற்றும் அடங்கி போகும். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் என் வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த சராசரங்களை படைத்த தேவன், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், நம் தேவன். அவர் நல்லவருங்க. உங்களை நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கிற தேவன். அவரோட அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank Jesus. கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த ஆராதிப்போம், ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஒரே உங்களுடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், பலன் தாங்கட்டும், இந்த அரவணைப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு கவலையோடு இந்த வீட்டில் இந்த காரியம் நடைபெறாதா என்று சொல்லி ஒரு ஐக்கியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். முகத்தை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விசை நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா என்று சொல்லி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் சுகத்தை தருவீராக. உங்களுடைய தலைமுகளால் சுகமானம் என்று சொல்லி வேதன வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகப்படுத்துவீராக. ஒரு சுகம் உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். விசேஷமாக இந்த டிவி வழியில் நடத்துகிற பிள்ளைகளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வருடத்திலே ஒரு புதிய பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இன்னும் அதிகமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க.
ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் இத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு சொல்லி, இத்தனை பேரை சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு இலக்கு வைத்து ஆண்டவரே போய்கொண்டிருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஒரு நல்ல பலத்தை தந்து கர்த்தர் இன்னும் அவர்களை ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, தடைகளை எடுத்து போடுங்க. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துறோம். எல்லா துதிகன எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து அவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் ஆராதித்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரமும் ஒரு புதிய ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் மேலும் இப்போதைக்கும் என்னென்றைக்கும் தங்கி இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.